இந்த நாளிலே நம்முடைய செய்திக்கினராய் நம்முடைய இதயங்களை திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நம்முடைய நம் தலையில் தேவன் வைக்கும் 5 அனுபவங்கள். 5 அனுபவம். நம் தலையில தேவன் வைக்கிற 5 விதமான அனுபவங்களை பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக செய்தியின் வசனம் சங்கீதம் 3:3. செய்தியின் வசனம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். கர்த்தர் நமக்கு கேடகமாக மகிமையாக தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். தலையை உயர்த்துகிறார். நம்முடைய தலையை உயர்த்தும். தலை சொல்லும்போது தலை தனியா இருக்காது. தலையெல்லாம் அதுக்கு மேல சேர்ந்துதான் அந்த தலையை உயர்த்துவார் சொல்லும்போது நம்ம எல்லாமே வளர்ச்சி அடையும். எல்லாமே நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல ஆரோக்கியமாக சுகமாக கல்யாணமாக ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராகவும் இருக்கிறார். தலையை உயர்த்துவார். நம்மை உயர்த்துவதே அவருடைய சித்தமா இருக்கு. பாட்டு நல்லா சொல்லுவோம். நம்ம தனி நிமிர்ந்து நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு. உபாகமம் 28:14 என்ன சொல்றாரு? வாசி. ஆனா வாசி சொல்லுங்க. உன்னை வாழாக்காமல் விளையாக்குவேன், கீழாக்காமல் ஆண்டவர் நம்மை மேலாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். கீழே போக மாட்டேன், என்கிட்ட வந்துட்டீங்க உன்னை உயர்த்தி வைப்பேன்ற. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம்ல, ஆண்டவர் கீழே விடுவாரா? அவருக்கு சொல்ல பிள்ளைகள் நம்மளை கீழே விட மாட்டார். அவர் கையிலேயே வச்சுக்கிறார். அல்லேலூயா. உள்ள கைகளில் உன்னை வைத்திருக்கிறேன் அப்படி நம்ம எப்போதும் சுமந்து தூக்கி நம்ம என்ன செய்யறார்? தாளாக்கி நம்முடைய தேவையெல்லாம் சந்தித்து அற்புதமாய் நடத்தி நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதுக்காகவே இந்த உலகத்தில் சிறுவையிலே ஜீவனையே கொடுத்தான். அவன் ஜீவன் போகும்போது தலை சாய்த்தான். ஜீவன் போகும்போது தலை சாய். அது வரைக்கும் அவன் தலை சாய்க்கிறார். எதிர்க்காரு இனிமா இருக்க தலை சாய்க்க. ஜீவன் போகும்போது தலை சாய்க்க. அப்படி நீங்களும் எந்த பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் நம்ம நிற்கணும். இல்லையா? நம்ம நிற்கணும். கடைசியில் உங்க உயிர் போகும்போது தான் நீங்க தலையை சாய்க்கணும். சொல்லுவாங்க. ஆகவே ஆண்டவர் ஒரு வசனத்தில் சொல்கிறார். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 27-28 என்ன வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருவதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்தி நடவுங்கள் என்றார். உயர்த்தம், தலை உயர்த்தி. இயேசு கிறிஸ்து மிகுந்த மகிமையோடும் வல்லமையோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், மேகத்தில் வருவார். ஆண்டவருக்கு என்ன ரதம்? இந்த ரதத்தில் வராது, மேக ரதத்தில் வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தேவனை அறியக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அந்த அறிவு எல்லா இடத்திலும் இல்லை. பவுல் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் அந்த அறிவு இல்லை, எல்லா இடத்துல விசுவாசம் இல்லை, எல்லா இடத்துல நம்பிக்கை இல்லை என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில நம்ம ஆண்டவர் வருகிற நாட்களில இருக்கிறோம். ஆண்டவர் வருகிற காலங்களில் உபத்திரவம் என்ன இருக்கும்? இந்த கோடவை இல்லை பயங்கரமாக இது ஒரு உபத்திரவம் தான். அப்போ உலகம் முழுதும் பார்த்தா பலவிதமான உபத்திரவங்கள், யுத்தங்கள், கலவரங்கள் நடந்து கொண்டுதானே இருக்கு. ஐயாயிரமா அந்த சமத்துவத்தை அடிச்சு கொள்றான். எங்க பார்த்தா ஒன்றுக்காரங்க அடி, அதிகாரிகளுக்கு அடி, கட்சிக்காரங்களுக்கு அடி, பெற்றோருக்கு அடி, தலைவர்களுக்கு அடி தான் கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம்.
இவர்கள் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நினைக்கிறேன். உபத்திரவ காலம் இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களிலே கொஞ்சம் உபத்திரவம் ஆரம்பமா இருக்கும். அந்த ஆரம்ப காலத்தில் நீங்க சோர்ந்திடக்கூடாது. அல்லேலூயா, சோர்ந்திடக்கூடாது. அதான் அன்று சொல்றாரு, இவைகள் நடக்கும் சம்பவிக்க தொடங்கும் போது மேல இருக்கிறாரு, மேல்நிலையா பட்டி கொடுக்குறேன். நான் உலகத்தில் என்ன நடக்கும் பட்டி கொடுத்துருக்கேன். அதனால இவைகள் நடக்கும், உபத்திரவங்கள் நடக்கும், சம்பவிக்க தொடங்கும் காலங்களில நீங்க என்ன செய்ய, கடையை என்ன கொஞ்சம் நிமிர்ந்து, கவலை இல்லாம, கண்ணீர் இல்லாம, வேதனை இல்லாம நல்லா கொஞ்சம் நிமிர்ந்து என்ன செய்ய, நடங்க, நான் வந்துடுவேன். அல்லேலூயா, வந்து உங்களை அழைத்து செல்வேன் சொல்றார். முதல்ல சொல்வோம், அந்த நேரத்தில் சொல்றோம். ஏன்னா உலகத்துல நம்ம நடக்காதெல்லாம் நடக்கும், விரும்பாதெல்லாம் நடக்கும், முக்கியமான இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்பதான் இயேசு வருவார். அல்லேலூயா, மகளே சொந்த போகாத, இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து அழைத்து போ, பல்லோத்து கொண்டு போவேன். அல்லேலூயா, ஆமா. ஆகாத நம்முடைய தலையை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதை நாம் ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தை நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்முடைய தலையில் செய்கிற 5 அனுபவங்கள், தலையில் வைக்கிற 5 அனுபவங்கள். முதலாவதாக நம் தலையை அபிஷேகம் செய்கிறார். சங்கீதம் 23:5 வாசிக்கிறோம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை உங்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறார். உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளும் உங்கள் தலையை என்ன சொல்ற அபிஷேகம் பண்ணி நடத்துகிறார். ஆனா உங்கள் சத்துருக்களுக்கு அது தெரியும், சத்துருக்களுக்கு தெரியும். சத்துருக்கள் பார்க்கும்போது எப்போதும் போலதான் நீங்க இருக்கீங்க, எப்போதும் போல ஆமாண்டா போறான் போல, அன்னைக்கு கூட நல்லா நடந்துட்டு போறான், அன்னைக்கு காலை நம்பிட்டு போறான், காலை எடுத்துக்கிட்டு போறான், குளிச்சுக்கிட்டு போறான், நமக்கு என்ன நடந்ததோ அப்படின்னு சொல்லுங்க, என்ன நடந்ததோன்னு யோசிப்பான். இருக்க மாட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் தினமும் நம்ம அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, காலையில் எழுந்து நம்ம ஆவியில் இருந்து ஜெபிக்கும் போது, அந்நியவாசிகளை பேசும்போதே ஆவியில் ஜெபிக்கும் போது நம்ம என்ன செய்யறார், நம்ம அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீது சொல்றாங்க, தினமும் காலையில என்ன செய்கிறேன், புதிய எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறேன் சொல்லி புதிய எண்ணெயால் ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பண்றார். அதான் புது மனிதர்களாக, புது சிருஷ்டிகளாக இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமா, புதிய எண்ணெய் அபிஷேகம். அபிஷேகம் தான் ஒரு மனிதனை நடத்தும், அபிஷேகம் தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா, அபிஷேகத்தை நிறைஞ்சு நான் காலையே சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு பூரா கேட்கறதுல அந்த தந்தை நிறைவா நடத்துவார். அல்லேலூயா, ஒருத்தருக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை இருக்குது, 10,000 ரூபாய் மகளுக்கு ஃபீஸ் கட்டணும். அப்போ கையில் காசு இல்லை, காலையில ஜோ பண்றேன், ஜோ பண்ணிட்டு ஒரு பக்கம் தவறாக இருக்கு. அப்போ சரி, நம்ம ஆண்டவர் இருக்கிறாங்க, நம்ம ஏன் கவலைப்பட்டு, நம்ம ஜோ பண்ணியிருக்கோம், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம், பாரத்தை என்ன வைத்திருந்தாலும் வச்சாரோம், அவர் ஆதரிக்கின்றிருக்காரு, ஆதரிப்பார். அல்லேலூயா, சொல்லிட்டு இவர் எழுச்சி போய் கொஞ்சம் காசு வந்துருக்கு, அதுல கடையில போய் பிரியாணி சாப்பிட்டாரு. என்ன சாப்பிட்டாரா? பிரியாணி சாப்பிட்ட ஒரு மீட்டிங் போயிருக்காரு. அங்க ஒருத்தர் பார்த்து, நீங்க முடிக்கிறதா, நீங்க பாஸ்டர் ஐயா, கண்ணாடி தான் போட்டிருக்காரு, ஒல்லியாதான் இருப்பாரு, நீங்க பாஸ்டரா? அவன் பாஸ்டர். வேண்டுகோள், வீட்டு வரைக்கும் வந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு. சரி வாரங்கவா, அவர் 2 வீலர் வச்சிருக்காரு, அதை ஏற்றிட்டு போறேன். இவரை என்ன எப்படி சொல்றாங்க, போறோம் இங்கே கூட்டு போறேன்னு தெரியல. அங்க போனா அவங்க வீட்டு கூட்டு போனாரு, அங்க வீட்டுல உள்ள எல்லாம் இருக்காங்க,
பாஸ்டர் வந்திருக்காங்க, வாங்க எல்லாம் வாங்க ஜெபம் பண்ணுவோம் எல்லாம் கூடி பத்து என்ன செய்றாங்க ஜெபம். ஒரு பாட்டு படித்து ஜெபம் பண்ணி எல்லாம் ஆசீர்வதித்து முடிச்சுட்டு காப்பி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு கவரில் வச்சு கொடுக்குறேன். அதில் 6000 ரூபாய் இருக்கு. எவ்வளோ இருக்கு? அப்படின்னு அவர் நினைச்சு பார்க்கல. அவர் ஆட்டோட்டில் பொறுப்பு கொடுத்துட்டாரு. எல்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரி பொறுப்பு கொடுத்துட்டேன். அப்போ 6000 ரூபாய் கிடைச்சதா? இன்னும் எவ்வளோ கிடைக்கும்? அவர் முடிச்ச பிறகு அவர் காப்பியெல்லாம் முடிச்ச பிறகு, ஐயா இந்த தம்பி ஒருத்தன் இந்த அடுத்த தெருவில் இருக்கான், அவனுக்கு ஒரு ஜோபம், அவனுக்கு ஒரு ஜோபம் வரீங்களா? இல்லை உங்களுக்கு வேலை எது இருக்கா? ஏன் இன்னைக்கு நான் வந்தேன், சரி வாங்க ஜோம் பண்ணிக்குவோம். அங்கே அவர் ஒரு கதை வச்சு நான் கிடைச்சதா? அப்போ நீங்கள் காலையிலே அவர் என்ன ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ரொம்ப கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை சிட்டு பார்க்குற மாதிரி நல்லவர் அந்த கேட்டதை தவிர எனக்கு தேவையான தாங்க அப்படின்னு சொல்லும்போது சர்வார்த்த விசுவாசம் உங்களுக்கு இருந்ததுன்னா எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அவர் அந்த விசுவாசத்தினால என்ன கவலைப்படாம பிரியாணி சாப்பிட்டாரு. ஏன் நம்ம 10,000 ரூபாய் தேவைக்கும் போது பிரியாணி சாப்பிடுங்க, நீ சாப்பிடாம இருந்துருவோம், பட்டினி கிடப்போம், உபவாசம் போடுவோம், ஆண்டவர் தருவோம் அப்படிதான் நம்ம இந்த நினைக்கிறோம் இல்லையா? அந்த சமூகத்தில் நம்ம உபவாசம் போடுவோம், அப்படிதான் கிடைக்கும். சந்தோஷமா இருந்தாலே இன்னத்தையும் கொடுப்பேன். அல்லேலூயா. பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருந்தா கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்குறோமா? சந்தோஷமா இருந்தாங்கன்னா சாப்பிடுங்கண்ணா. அதுபோல தேவன் நமக்கு நிறைவாய் தருவார். சொல்வோம், அபிஷேகம் செய்து நம்மை நடத்துகிறார். அபிஷேகம் ஏன் தருகிறார் என்றால் லேவியராகமம் 8:12 நான் வாசிக்கும் போது, அபிஷேக தைலத்துல கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி நான் வாசிக்கும். மோசே ஆரோனை ஊழியத்திற்காக பரிசுத்தப்படுத்தி அவர் வருகிறார். அப்போ கொஞ்சம் அபிஷேக தைலத்தை கொண்டு வந்து அவரை ஊற்றி அவனை பரிசுத்தப்படுத்தி அந்த அபிஷேகம் பண்ண பரிசுத்தப்படுத்தினான். அல்லேலூயா. அபிஷேகம் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆவியில் இருந்து ஜோபட்டீங்கனால உங்க மனதில் இருக்கிற அந்த பாரங்கள், அந்த கவலைகள், இன்னும் சில அசுத்தமான எண்ணங்கள் இருந்தா கூட விளையும். அல்லேலூயா. எல்லாம் விளையிடும். ஆவியில் ஜோபட்டீங்கனால உங்களுக்கு எல்லாமே அசுத்தங்கள்லாம் விலகி பரிசுத்தமா இருக்கீங்க. அல்லேலூயா. இந்த நாளையில திருவிருந்தாராதனை இருக்கு. இதனால நீங்க என்ன செய்யணும்? நல்லா உங்களை ஆண்டவர் கையில கொடுத்து கூட அபிஷேக தைலத்தினால இறப்பினை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே ஆரோனை பரிசுத்தப்படுத்துனீங்களே, என்னையும் பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி நடத்துவா. யோவான் 16:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை எதிர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்ந்தார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது, அபிஷேகம் உங்களிடத்துல வரும்போது பாவங்கள் என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, பரிசுத்தம்னா என்ன சொல்லி கொடுத்தாரு, நீதினா என்னன்னு சொல்லி கொடுத்தாரு, நியாய தீர்ப்பை பற்றியும் சொல்லுவார். அல்லேலூயா. நியாய தீர்ப்பையும் ஞாபகப்படுத்துவார். அப்பதான் நீங்க பரிசுத்தமா வாழ்வீங்க. அவர் நியாய தீர்ப்பையும் ஆண்டவர் சொல்லி உங்களை கண்டித்து, இப்படி இருந்தா நீ பரவத்துக்கு எட்டி கூட பார்க்க முடியாது, நல்ல வாசலை கூட நீ பார்க்க முடியாது, நீ போகவே மாட்ட அப்படின்னு கண்டிச்சு. அல்லேலூயா. பிள்ளைய சொல்லுங்க, இல்லை நீ இப்படி படிச்சுன்னா எங்கடா பாஸ் ஆகுவேன், 10th ஃபெயில் தான், 10th நீ தாப்பத்தாய் சொல்றது. அது மாதிரிதான் ஆண்டவர் கண்டிக்கிறார். என்ன செய்றாரு? இப்போ மட்டும்தான் போக மாட்டேன், இதுதான் தொகையில கிடக்க போற, அதிக சாட்சியில உபத்திரம் போட போற, 1000 சாட்சிக்கும் வர முடியாது அப்படின்னு தான் கண்டித்து உணர்த்துறார். என்ன செய்றாரு ஆவியானவர்? அந்த நாட்கள் ஏசாஸ் ஒரு ஐயா இருக்கார், விழுப்புரத்தில் உழைச்சு
அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு வாரம் ஆராதனைக்கு போகலைன்னா சாத்தாக்குட்டி வரும்போதே கூடுவார், இங்கே இருப்பாரு, வா ஏசாசுவா அந்த ஒருத்தர் தங்கவேல் வாக்கியம், தங்கவேல் வாக்கியம், அவர் வாக்கியம், அவர் தங்கவேல் ஒருத்தர், அவருக்கு தானியல் பேர் வச்சிருந்தாங்க. அவர் வீட்டில் போய் ஜோம் பண்ண, அப்போ அவர் அங்கிட்டு வரும்போது இவர் குஞ்சரமாக வரலையா சாமிக்கு, அதுக்காக ஏன் சாத்தாக்குட்டி தங்கவேலுக்கு வா, எல்லாரும் விசுவாசிகள் இருக்கும்போதே அப்படி கொடுக்குறாங்க. மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி அவரு சாத்தாக்குட்டி போனவன் எங்க போனான், ஒழுங்காக போனோம் பிச்சு போறேன் அவரும் நல்லது. அப்ப நீதிமான் தலையில் கொட்டி என்னை கடிந்து கொள்வது என் தலைக்கு எப்படி இருக்கும், எண்ணெயை போல இருக்கும் என்று சொன்ன மாதிரி நீதிமானாகிய ஆண்டோட பிள்ளைகள் தலையில கொட்டி, ஊழியக்காரர்கள் தலையில கொட்டி சொன்னது எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கும், எண்ணெயை ஊத்துற மாதிரி குளிர்ந்து போய் இருக்கும். அப்படின்னா அந்த காலத்தில் இருந்தவங்க. அப்புறம் அந்த ஐயா வீட்டுக்கு நான் கடைசி சாகும்போது கூட நான் போயிருந்தேன், கடைசி நாட்டில் கூட போய் பார்த்தேன், நல்லா பேசிட்டு இருந்தாரு. அப்போ விசுவாசத்தை விடாம கடைசி வரைக்கும் அவங்க நிலைத்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா, மண்டையில கொட்டுறது இல்லையா. ஜான் ஒருத்தர் இருந்தாரு, ஊழியக்காரராக இருந்தாரு, அவரு வசனம் வாசிப்பாரு, ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணுவார். ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி அவர் நினைச்சி மனப்பாடம் பண்ணுவார். பைபிளவே எங்கே போனாலும் எடுத்துகிட்டே போக மாட்டாரு, அந்த வசனத்தை எல்லாம் அவர் மனப்பாடமாக பண்ணி வச்சுட்டு அப்படியே அவர் பேசுவார். அப்போ அவர் என்ன செய்வார்னா வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாரு. சில நேரம் மறந்துடும் பாருங்க, அடுத்து என்னன்னு தெரியாதா, மண்டையில் கையை நல்லா வச்சிருப்பாரு, நல்லா வச்சிருந்து ஒரு நாட்கள் ஒரு போட்டு மண்டையில் கொட்டின உடனே அப்போ அப்படி உள்ள அந்த வசனம் உள்ள போகுது. அப்படியே நிறைய வசனங்கள் அவர் மனப்பாடம் பண்ணுவார், நிறைய தலையில அடிக்கடி கொட்டிகிட்டே இருப்பார். அப்போ என்ன இப்படி இருப்பான், அதுக்குள்ள 3 தடவை கொட்டிக்குவார். நல்லா சொல்லுவா பிள்ளைகளெல்லாம் நல்ல மண்டையை கொட்டி வளங்க, எழுவையா கொட்டி வளங்கணும். ஒரு பிள்ளையா இருந்தாலும் உலகையில அடிச்சு வளர்க்கணும், எழுவையா. அப்படியே தலையில கொட்டணும். தாவீது என்ன பண்ணாரு, அப்சலோம தலையில குட்டாம வளர்த்துட்டாரு. அப்சலோம் என்ன செய்தாரு, செல்லமா வளர்த்துட்டார். அவர் தலைமுடி இப்படி இருக்கும், நல்ல பம்ப தலை, சொல் முடி, அழகா இருப்பார் அவர். அப்சலோம் அழகாக இருப்பார். அதனாலேயே ஒரு பக்கமா எல்லாரும் நினைச்சிட்டாங்க இஸ்ரவேல் தர்மம்லாம், இவர்தான் ராஜா, தாவீது குள்ளமா இருக்காரு, இப்படியோ இருக்காரு, கண்ணு இப்படி இருக்கு, மூஞ்சி இப்படி இருக்கு, அப்சலோம் அழகா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்சலோமோட எல்லாரும் என்ன செய்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்ல பாதி பேரு அவரும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே ஒரு அருவாளத்தையும் கருத்தாரு. தாவீது உட்கார்ந்துட்டாரு சேர்ல முக்கிய ஆசனத்துல, சிங்காசனத்துல உட்கார்ந்தாரு. ஓடுனாரு பாருங்க, அருவாளை ஓட்டு போயிட்டாங்க. இறங்கி என்ன செய்தாரு, இங்கிட்டு அடிச்சுப்பாரு. தாவீது பயங்கரமான ஆள் தான், அவர் யுத்தத்துல பயங்கரமான ஆளுங்க. அவரு யுத்தத்துல நல்ல பலசாலி, அவர் அபிஷேகமும் பெற்றிருந்தாங்க. அதனால நல்ல பலன் அவருக்கு இருந்து அடிச்சுருவாரு. ஆனா இங்க அந்த மகன் யாரு, மகன் அடிக்க முடியுமா, மகனும் அதை பெரிய பையன் ஆயிட்டானா, இப்ப அடிக்க முடியல. அதனால அவர் இறங்கி என்ன செய்வார், காட்டு பக்கமா 6 மாசம் காட்டுல போயிருந்தேன். அலையலோயா, நீ 2 நாள் தேவன் உனக்கு இறங்குவார் சொன்ன மாதிரி தாவீதும் சிங்காசனம் போட்டு இறங்கி 6 மாசம் காடு. இந்த 6 மாசம் தான் சிலவங்க என்ன செய்தாரு, கடைசியாக அவரை தீர்த்து கட்ட போகும்போது கருவாடி மரத்தில் மாட்டி என்ன செய்தார், தொங்குனார். வானத்துக்கு நம்பிக்கை மட்டும் தொங்குனாரு. வீரர்கள்லாம் போய் அவரை கண்டறிஞ்சு ஒன்று தலையை தனியாக்கிட்டேன். தலை என்ன அபிஷேகம் பண்ணப்படாத தலை எடுக்கப்படுகிறது. யாரையா அபிஷேகம் பண்ணப்படாதா, சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணாங்க. ஒரே
பேசிட்டு கதையை தேடிக்கிட்ட மனுஷனை கொடுத்து ராஜா ஒரே நாளில் அபிஷேகம் தலையில எண்ணி ஊற்றி ராஜாவை உட்கார வச்சு என்ன தெரியுது, ஆட்சி செய்யவும் தெரியல, ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் தெரியல, ஆண்டோடைய அபிஷேகத்தை பாதுகாக்கவும் முடியாது. கடைசியில பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கோம், ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவில ஆசீர்வாதம் வராது. ஆரம்பத்திலேயே ஒரே நாள்ல ராஜா வைத்தார். கழுதை தேடி அழைக்கிறது காட்டுறவரை கூப்பிட்டு நீதாப்பா ராஜா அப்படின்னு பண்ணி சீக்கிரத்துல என்ன செய்ச்சு, விளக்கே அணைஞ்சு போச்சு, விளக்கே அணைஞ்சு போச்சு. நான் சொன்னார், தாவீதுக்கு ஒரு விளக்கு அணையாமல் இருக்கும். அல்லேலூயா. சவுலின் விளக்கு அணைந்தது. அதுதான் சொன்னா பெற்றோர் சுத்துவாங்க, பிள்ளைகள்லாம் இருந்து வச்சுவாங்க, அடக்கம் பண்ணுவாங்க. சவுலுக்கு யாருமே அடக்கம் பண்ணதுக்கு யாரும் இல்லை, பிள்ளைகள் 3 பிள்ளைகளும் ஒரே நாளில் செத்து போயிட்டாங்க. அவ்வளோ போய் பார்த்தீங்களா, அடக்கம் பண்ண செய்யல. அது கடைசியில் காட்டிலேயே செத்து கிடக்காம எல்லாம் பறவைகள்லாம் வந்து மாம்சத்தில் திட்டு போயிடுச்சு, நாய்கள்லாம் திட்டு போயிடுச்சு. கடைசியில் என்ன செய்தாரு, தாவீது ஆள் அனுப்பி சவுலுடைய எலும்புகளையும் அந்த பிள்ளைகளுடைய எலும்புகளை நான் கொண்டு வாங்கன்னு சொல்லி எலும்புகளை எடுத்து அடக்கம் பண்ணார் தாவீது. அல்லேலூயா. ஒரு ராஜாவுக்கு பாருங்க ஏற்பட்ட பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்க. ஆனா தாவீதை பாருங்க, தாவீது அபிஷேகம் பெற்று பல நாட்கள் காத்திருந்தார். காத்திருந்து பல நாட்கள் காத்திருப்பதால் இதயத்தை விரும்பினது வரும்போதா ஜீவர் சொல்லுவார் இருக்கிற மாதிரி அவருக்கு பாருங்க காத்திருந்து 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 ஒரு நாள் ராஜாவாயிட்டார். அல்லேலூயா. ஏன்னா ராஜாவாயிட்டார். அப்படி ஆண்டவர் அவரை என்ன செய்தாரு, அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தை கொஞ்சம் காத்திருந்து அதை காத்து கொண்டு ஆட்சியில அமர்ந்தார். அல்லேலூயா. அபிஷேகம் தான் அவரை உயர்த்தினது, அபிஷேகம் தான் அவரை நடத்தினது, அபிஷேகம் தான் அவரை பாதுகாத்தது. அல்லேலூயா. ஆமா. அப்ப அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், நம் தலையில ஆண்டவர் வந்து பலனை வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? பலன் வைக்கிறார். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனங்களை வாசிக்கும் போது அந்த தெளிலான இடத்துல சிம்சோன் அவள் ஒரு வேசி, அவனுக்கு ஆண்டவர் பற்றி அறிவே கிடையாது, பெலிஸ்திய பெண், அவள் சத்துரு. ஆனா இவன் அங்க போய் என்ன பண்றான், அவன் அவ அன்பா பேசவும் ஒரு கிளாஸ் பாலை கொடுக்குவோம். இவன் இந்த சத்துரு என்பதை மறந்து விட்டு அவர்கிட்ட என்ன செய்தான், இருதயத்தையெல்லாம் திறந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான். இருதயத்தை யாருக்கு திறக்கணுங்கிறத நல்லா அறிந்திருக்கணும். அல்லேலூயா. சத்துருக்கிட்ட போய் திறந்து சொல்லமா சொல்லிட்டான், என்னுடைய தலையில தாமா எல்லா பலனும் இருக்குது, இந்த முடியில தாமா இருக்குது, இந்த முடிய வெட்டி மொட்டை போட்டீங்கன்னா எனக்கு பலன் இருக்காது, எல்லா பலனும் போய்விடும். அப்போ உங்க இஷ்டப்படி என்னை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன அவனே காட்டி கொடுக்குறான் பாருங்க. யூதாசை வந்து இயேசுவை காட்டி கொடுத்தான், இவன் யாரை காட்டி கொடுத்தான், தன்னையே காட்டி கொடுத்தான். அப்படிங்களா, தன்னையே விட்டு போட்ட ஆகாமை போல ஒருவனும் இல்லையே என்று சொல்லப்படுது. அது மாதிரி இந்த சிம்சோன் தன்னையே விட்டு கொடுக்குறான் ஒரு வேசிக்கு எடுத்த சத்துருவை நடத்துல. சத்துரு என்பதை நம்ம யார் என்பதை அறிந்து நம்ம பழகணும். அல்லேலூயா. சரியா அறிந்து நம்ம காரியங்களை சொல்லணும், இல்லைன்னா நம்ம மாட்டிக்கிற வேண்டிய. அல்லேலூயா. எனவே சத்துரு என்பதை அறியாமல், பெலிஸ்திய பெண் என்பதை அறியாமல் சொன்னதுனால கடைசியில் அவனை என்ன செய்தாங்க, சுட்டி கடலாம் தோண்டி அவனை காக்கா படத்துக்கு வெங்காய வளங்களில் போட்டு மாவாய்க்கு போட்டான், கொண்டு போயிட்டான். ஆனால் கடைசியில் உணர்ந்தான், என்ன செய்யலாமா உணர்ந்தான். அந்த ஒரே அபிஷேகம் பண்ணி
ஆச்சரியமாய் நடத்தினேன், பெரிய காரியங்கள் எல்லாம் என்ன கொண்டு செய்தேன். நானும் அறியாம ஒரு பொம்பளைகிட்ட போய் மாட்டிட்டேன். இதயத்தெல்லாம் அவள்கிட்ட திறந்து சொல்லிவிட்டேன். அவன் என்ன சொல்லிட்டா, அடியனை நினைச்சு இன்னொருக்கு காசா பட்டணத்துல மாவரைக்க போட்டா. இந்த சர்க்கஸ்ல பபூன் போட்டிருப்பாங்க, அது மாதிரி என்னைய பபூன் ஆகிட்டாங்க. எல்லாம் சிரிக்கிறாங்க, அவனை கேள்வி பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. பபூன் ஆகிட்டாங்க. இவ்வளவு கேவலமா போயிட்டேனே, நீ பார்த்தா என்ன பயப்படுவாங்க. இப்ப நான் எப்படி இருக்கேன், கேலி பொருளாக, ஒரு கேலி கூட்டு பொருளாக ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டேனே என்று சொல்லி அழுது தன்னை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. மீண்டும் அந்த பலனை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. பலனை அபிஷேகத்தை இழந்திருந்தா திரும்பவும் பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவர் திரும்பவும் அந்த பலனை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆமா, தாவீதை இழந்துட்டாரு, அப்புறம் மறுபடியும் ஆண்டவரே அவருடைய பரிசுத்தாவியை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பலனை தருகிறவர், அந்த தலையில பலனை வைத்திருக்கிறார். அதை நம்ம அறியாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பலன் தந்திருக்கிறார். அந்த பலனை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே இந்த தலையில உங்களுக்கு பலன் வைத்திருக்கிறார். இந்த ஹெல்மெட் போடுறாங்க இல்லையா, ஹெல்மெட் போடுறதுனால உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அப்படி போகும்போது ஹெல்மெட் இருக்குது, அதனால என்னை யாரும் அசைக்க முடியாது, மட்டை யாரும் உடைக்க முடியாது, இல்லை விழுந்தாலும் எழுந்திருப்பேன் அப்படி. அதை நம்பாதீங்க. அல்லேலூயா. ஹெல்மெட்டை நம்பி பிரயாணம் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்கள் தலையை பலப்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் தலை பலனாக இருக்கும். உங்கள் தலையில அவருடைய அபிஷேகம் இருக்கிறது, அவருடைய பலன் இருக்கிறது. ஆகவே இந்த பலனை நீங்கள் காத்துக்கொள்ளும். மூணாவது நம்ம வாசிக்கிறோம், எஸ்ஐயா 35:10 வாசிங்கன்னா, நம் தலையில நித்திய மகிழ்ச்சியை வைக்கிறார். நித்திய மகிழ்ச்சி. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடிய சீயோனுக்கு நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமேல் சஞ்சலம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். பார்த்தீங்களா, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு சஞ்சலமும் இருக்குது, தவிப்பும் இருக்கத்தான் செய்யும். என்னைக்கு போகுதுன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வரும்போது, இயேசு வரும்போது தான் உங்களுக்கு என்ன செய்யுது, அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நிறைத்து இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் தர்ற சந்தோஷம் நித்தியமான சந்தோஷம். சொல்றாரு, சீயோனுக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சி தலைமையில இருக்கும். நித்திய மகிழ்ச்சி. சிகரெட் பிடிச்சா, சினிமா பார்த்தா, கூத்தடிச்சா, டிராமா பார்த்தா, சீரியல் பார்த்தா, சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கத்தான் செய்யும். புகையில பான்புறாக்கெல்லாம் போட்டா சின்ன சின்ன ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது நித்தியமா இருக்க, நித்தியமா எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமா இருப்பதற்கு ஆண்டவர் உங்கள் தலையிலேயே அந்த மகிழ்ச்சியை வைக்கிறார். அல்லேலூயா. தலையில வைக்கிறார். என்ன சிரிக்கிறதான சந்தோஷம், என்ன அப்பதான் நீங்க சிரிச்சுட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. எப்போதும் சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் எப்பொழுதும் சந்தோஷமா சந்தோஷமா இருக்கீங்க மறுபடியும் சொல்றாரு. ஆகவே கர்த்தருக்குள் பலனா இருப்பது நெகேமியா 8:10 சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுக்கு பலனாக இருக்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும். உலக பாவங்களிலே, உலகத்தின் காரியங்களிலே, உலக சிற்றின்பங்கள் அல்ல, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்தால் அது உங்களுக்கு பலனாயிருக்கும். எப்படி இருக்கும்? நம்ம சந்தோஷமா இல்லைன்னா கவலையா இருக்கு. சந்தோஷத்துக்கு எதிர்ப்புறம் கவலை. கவலை 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 அது வலை. அது என்னன்னா ஒரு வலை. இந்த வலை உங்களை உள்ள போட்டு மாட்டி உள்ள போட்டு அடைச்சி வச்சிருக்கு, வெளியே வர முடியுமா? ஆகவே கவலைகள், வீணான கவலைகள், வீணான கவலைகள். ஆண்டவர் நமக்கு நல்ல மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். இந்த வனவாத்துக்கள் இருக்கும். வனவாத்துக்கள், காடுகளிலே வனவாத்துக்கள் உண்டு. காட்டு வாத்துக்கள், வனவாத்துக்கள். அது பறக்கக்கூடியது, உயரமாக பறக்கும். அது வெளிநாடுகளில் அதிகமாக இருக்கும்.
இந்த குளிர்காலங்கள் அங்கே வரும்போது அது கோடை காலத்துக்காக நம்ம இந்தியாவுக்கு வரும். இந்தியாவுக்குள் வரும்போது அழகாக பறக்கும். அழகாக ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி வச்ச மாதிரி அழகாக பறக்கும். அதை பார்க்கவே ஆசையாக அப்படி பறந்து என்ன ஆயிரக்கணக்கான பறவைகள் பறந்து வரும்போது ஒரு பறவை என்ன பண்ணிச்சான், அது கொஞ்சம் பசி வந்துச்சான். என்னடா இவ்வளோ தூரம் பறந்து என்ன இவ்வளோ நாள் கேட்டுச்சாங்க. 2 நாள் இன்னும் 2 நாள் பறக்கணுமா, அவ்வளோதான் சாப்பிட முடியுமா அப்படின்ட்டு அந்த மேலே பார்க்கறத விட்டுட்டு இப்போ கீழே பார்க்க ஆரம்பிச்சு. எல்லா பறவையும் என்ன செய்யுது, மேலே பார்த்து அப்படியே பார்த்து இது கீழே பார்க்குது. கீழே பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு வாத்து பண்ணை ஒருத்தர் வச்சிருக்காங்க. அந்த வாத்து பண்ணையை பார்த்தோம்னா ஒரு ஆகாரம் போடுற எல்லாம் சாப்பிடுது. அப்புறம் அங்கே ஒரு குளம் ஒரு தண்ணி தொட்டி இருக்கு, அதில் போய் எல்லாம் முக்கிய ஆடி பாடுது. அப்போ எவ்வளவு அழகு, நம்மளை போல தான் அவங்களும் இருக்காங்க. இது வந்து பூமியில் உள்ள வானம் வளர்க்குற வாக்கு, அது காட்டு வாக்கு. அது என்ன பண்ணிடுச்சு, நம்மளை போல தானே இருக்கு அப்படின்னு இருக்கிற வாக்கு இறங்கி வந்துருச்சு. அப்போ அந்த பறவைகளை சில கட்டினேன், என்ன எங்கே போற, நீங்கள் போயிட்டு 6 மாதம் கழிச்சு வருவீங்க, அப்போ நான் உங்கள் கூட வந்துடுவேன், உங்க கூட மீண்டும் வந்துடுவேன், நீங்கள் போயிட்டு வாங்க மீண்டும் வாங்க. இவன் எல்லாரும் போயிட்டாங்க. இது அப்போ இறங்கி அந்த பண்ணையில் இறங்கி அங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிடுச்சு, தண்ணியில் குடிச்சு எல்லாம் அதோட கூட இருக்குது. 6 மாதம் கழிச்சு இருந்த பறவைகள்லாம் பறந்து வந்தது. வரும்போது எனக்கு பறக்க முடியல, என்ன செய்யணும், நல்லா சாப்பிட்டு குண்டாயிடுச்சு. பறந்து அனுபவம் இல்லை, 6 மாசமா பறக்கவே இல்லையே பாருங்க, அதனால பறந்து போக முடியல. அப்படி சொல்லி பறந்தது வாங்க கொஞ்சம் தூரம் போய் கொத்துல விழுந்துருச்சு. ஐயோ சரி போங்க போங்க, நீங்கெல்லாம் போங்க, அடுத்துங்க இருந்து வருவீங்கல்ல கோடை காலத்துக்கு, இந்தியாவுக்கு மறுபடியும் வரும்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் மறுபடியும் அவங்க வந்தாங்க. இதுவாக என்ன செய்ய முடியல, நம்ம கூட ட்ரைனிங் எல்லாம் கொஞ்சம் எடுத்து நான் பார்த்தது ஏன்னா முடியல கடந்து விட்டது. அல்லேலூயா. நாம் நினைப்பதை விட நேரம் பிந்தி விட்டது. அதனால ஒண்ணுமே நடக்க முடியல. அந்த தோட்டக்காரர் வந்தாரு, பட்டக்காரர் வந்தாரு. எல்லா வார்த்தை விட இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன், அது குடிடா அப்படின்னாங்க. குடிச்சு கொண்டு வந்தாங்க. நமக்கு கை வச்சு கொள்வோம் சாப்பிட்டாச்சு அதோட போனால் தப்பி இருக்கலாம்ல. இப்படி தேவசத்தம் நாம் செய்யாமல் மனம் போல நம்ம வாழ்கிறதுனால நம்ம அகப்பட்டுக் கொள்கிறோம். நம்ம வாழ்க்கையும் முடிவுக்குள்ள போயிடுது. ஆகவே நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோபிராம் சோபிராம் சோபிராம். அடுத்து ஒரு காரியத்தை பார்க்கலாம். 4வதாக தலையை ஆண்டவர் ஆபத்துக்காரங்களை மூடுகிறார். சங்கீதம் 147. கர்த்தாவே யுத்த நாளில் தலையை மூடினீர். யுத்த நாளில் என்ன செய்ற, தலையை மூடுகிறவராக இருக்கிறார். யுத்தங்கள் வரும்போது பிரச்சனைகள், போராட்டங்கள், தொல்லைகள், வாழ்க்கையில கண்ணீர் கவலைகள்லாம் வரும்போது மூடுகிறார். என்ன வச்சுக்க, தலையை மூடு, பாதுகாக்க. தாவீது அபிஷேகம் பெற்றதுனால 2 யுத்தங்கள் செய்தார் தாவீது. ஆனால் அவர் தலை மாட்டிக்கிறாம அவர் காப்பாற்றுறார். அல்லேலூயா. இல்லை தாவீதை கொள்றதுக்கு ஒரு ராட்சதன் வந்துட்டான். 5 ராட்சதர்கள் இருந்தாங்க. ஆனால் தாவீது 5 கண்களோட எடுத்துட்டார். ஒரு ராட்சதன் தான் கோரியார். அப்புறம் 4 ராட்சதன் இருந்தாங்க சொல்லி நீங்க சாமுவேல் புஸ்தகத்தில் படிக்கலாம். அப்ப தாவீது பக்கத்துல வந்துட்டான் அந்த ராட்சதன். இங்கே ஈட்டி எடுத்துட்டு குத்துறதுக்கு என்ன செய்தா, பக்கத்துல வந்துட்டான். தாவீது கவனிக்கல, அவர் பேசாம இருந்தார். அவர் கூட இருந்த வீரர்கள் பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே ராஜாவே இது வாரம் ஓ அந்த போய் உட்காரம் உடனே விடுவாங்க, இப்போ நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ராட்சதனோட யுத்தம் பண்ணி ராட்சதனை கொண்டு போட்டாங்க. அல்லேலூயா. தாவீதோட கொடுத்தவங்களுக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருந்தார்.
ஆண்டவர் உங்களுக்கு சத்த அபிஷேகம் உங்க பிள்ளைகளுக்கும் இருக்கும். அல்லேலூயா இருக்கும். ஆண்டவர் தந்த அபிஷேகம் அந்த தாவீதுக்கு இருந்தது போல அவருடைய கூட இருந்த வீரர்களுக்கும் இருந்தது, பலன் இருந்தது. 4 ராட்சதர்கள் அவங்க தான் கொண்டிருக்காங்க, கூட இருந்த வீரர்கள் தான் கொண்டிருக்காங்க. ஆண்டவர் அந்த ராட்சதர்கள் பயங்கரமானவங்க, அவங்களை கொல்வது கூட பலனை கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. அதனால தாவீதின் ஜெபம், தாவீதின் அபிஷேகம் அவர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. மோசே வனாந்தரத்தில் ஆண்டவரே என்னால் இந்த ஜனங்களை நடத்த முடியல அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்றாரு? ஆண்டவரே ஒரு 70 பேரை நீ நியமிச்சுக்கப்பா, அவங்ககிட்ட பொறுப்பை கொடுன்னு சொல்லி 70 மேல அந்த மோசையின் ஆவியை ஊட்டினாரா. என்ன செய்தாரா? மோசே அபிஷேகத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தார். அப்ப அவங்களும் என்ன செய்றாங்க? அந்த ஜனங்களை விசாரிக்கக்கூட எல்லாம் பண்ணாங்க. அதனால அந்த மோசைக்கு கொஞ்சம் இழைப்பாக கிடைச்சது. ஒரு வேலையா சொல்லுங்க. நீங்களும் போராடிக்கிட்டு ஜோமனை விட்டு உபவாசம் போட்டு கிடக்காம பிள்ளைகளை என்ன செய்யணும்? கணக்கு வைத்து அப்பாவுக்கா ஜோமனை, அம்மாவுக்கா ஜோமனை, அந்த பிரச்சனைக்கா ஜோமனை பொறுப்புகளை கொடுங்க. அல்லேலூயா கொடுங்க. பிள்ளைகள் ஜெபம் பண்ணட்டும், நீங்க கொஞ்சம் இழைப்பாருங்க. ஒரு வேலையா சொல்லுங்க. ஏன்னா பாஸ்டர் சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொன்னதானே ஜெபம் பண்ண முடியும். நீங்க சொல்லலைன்னா நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படியே சொல்ல இருக்கிறீங்க, நீங்களாவே எல்லாம் பார்த்துக்கிறீங்க. சொல்லுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பெரிய வெற்றியை தருவார். அல்லேலூயா. இத்தனை நாளில கரையை மூடி வரும்போது இந்த கொரோனா காலத்துலலாம் நம்ம தலையை மூடினார். என்ன மூடினாரா? டாக்டர்களே 200 பேருக்கு மேலே சேர்த்துருக்காங்க தமிழ்நாட்டில். டாக்டர்கள் பார்த்தீங்களா? ஆனால் உங்களை ஒன்றும் தெரியாத, உங்களை ஊசி தெரியாமல் மருந்து தெரியாத, உங்களை மாத்திரம் தெரியாத உங்களை அதை காப்பாற்றிக்கிறேன். அல்லேலூயா. பெரிய காரியம் பண்ணவா. அல்லேலூயா. அந்த நேரத்தில் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா அல்லேலூயா. ஆமா, முடியும்னாலும் பாதுகாக்கும். ஒரு முடியாத ஒண்ணுமே இல்லை. இந்த நெருப்பு கோழி இருக்குங்களா? நெருப்பு கோழி பேர் பார்த்துருக்கீங்க? ஜூல தான் பார்த்துருக்கீங்களா? ஜூல பார்க்கல. நம்ம ஜுவராணிலாம் ஜூக்கெல்லாம் போயிருக்காரு பார்க்கல. நெருப்பு கோழி, நெருப்பு கோழி இருக்கு பார்த்தீங்களா? அதனால அந்த வான்கோழி மாதிரி இருக்கும், அதோட பெருசா இருக்கும். காலெல்லாம் கொஞ்சம் நீளமா இருக்கும். அது ஓட்டம், அது வந்து அதிகமாக பறக்காது, ஓடத்தான் செய்யும். அப்போ நெருப்பு கோழி கொஞ்சம் நெருப்பை விழுக்குமா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நெருப்பு கோழி இருக்குடா, அது நெருப்பு 2 குண்டை இந்த காட்டில் தீயில எங்கிட்ட அதில் போய் 2 குண்டை சாப்பிடணும். அது ஒன்றும் ருசியாக இருக்கும். நெருப்பு கோழி, அந்த நெருப்பு கோழி கறி நல்லா ருசியாக இருக்கும். வேட்டைக்காரர்கள் அதை பிடிக்க வருவாங்க. வேட்டைக்காரர்கள் வந்து அதை விரட்டி பிடிக்க வரும்போது அது என்ன பண்ணும்? அது ஓடி போய் ஏதாவது சின்ன சின்ன பொந்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? அதுக்குள்ள தலையை உள்ளு போடுறோம், காலை மேலே தூக்கிடும், காலை மேலே தூக்கிடும், அந்த தலையை உள்ளு போடுறோம், விட்டு காலை அப்படி தூக்கிடும். தூக்கின உடனே செடிகள்லாம் இருக்கும் ஓகேங்களா பக்கத்தில். அப்போ வீரர்கள் வந்து பார்ப்பாங்க, பிடிக்க வந்த வேட்டைக்காரர்கள் வந்து பார்த்துட்டு, என்னடா அங்கே தானே வந்தது, அது கூட காணுடா, ஏன் என்னடா கணவன் போய் செடி அங்கே தானே இருக்கும், ஏன் செடி தான்டா இருக்கு, அந்த மேலே இருக்க அந்த காலெல்லாம் தூக்கிட்டா முடியெல்லாம் நிறையா இருக்கும், கொஞ்சம் அதெல்லாம் சண்டை எப்படி இருக்கு, பல கலரில் இருக்கா, அது செடி மாதிரி தெரியும், என் செடி தான்டா இருக்கு, வான்கோழி இல்லைடா, நெருக்கோழி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆண்டவரோட பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க, மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றுக்கும் எவ்வளவு பாதுகாப்புகளை கொடுத்திருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் உங்களை ஏன் காப்பாற்ற மாட்டார்? ஹல்லேலூயா. ஆமா, நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவனே இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. சீசர்கள் சமுத்திரத்தில் வரும்போது, ஆண்டவரே எங்க மேல கவலை இல்லையா, சாக போறவே என்ன உங்களை சாகிறதுக்காக அழைக்கலடா, சாகிறதுக்காக உங்களை அழைக்கல நான் அப்படின்னு சொல்லி அவங்களை தேற்றி பலப்படுத்தி
ஊழியத்தில் உபயோகப்படுத்தினார். ஹல்லேலூயா. சாதாரண அழைக்க கைவிட்டு தான் செத்துருப்பாங்க. சாகிறதுக்காக உங்களை அழைக்கல, உங்களை பட்னியா இருப்பதுக்கு அழைக்கல, உங்களை ஆசீர்வதிக்கவே அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆபத்து காலங்களிலே ஆண்டவர் நமக்கு நம்ம தலையை மூடி நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக வாசி முடிப்போம். 2 தீமோத்தேயு 4:7-8 வாசிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இந்த முதல் இருக்கிற இடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய அவர் எனக்கு அதை தந்தருள்வார். ஹல்லேலூயா. நீதி இருக்கிற இடத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். என் தலையிலே ஆண்டவர் நீதி இருக்கிற இடத்தை வைக்க போகிறார். நான் நீதியாய் நேர்மையாய் ஆண்டவர் ஊழியம் செய்தேன், உண்மை உத்தப்பட ஊழியக்காரனாக இருந்தேன். அதனால நீதி இருக்கிற இடம் தர்றார். நான் மகிழ்ச்சியா இருந்தேன், மகிழ்ச்சி இருக்கிற இடம் தருவார். விசுவாசமா இருந்தேன், வாடாத கிரீடத்தை தருவார். மரணம் அடைந்த உண்மையா இருந்தேன், ஜீவ கிரீடத்தை தருவார். ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர் அநேக கிரீடங்களை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய செய்கைகள் எல்லாம் பார்த்து கேட்ட கிரீடத்தை உங்களுக்கு சூட்டுவார். ஹல்லேலூயா. சூட்டுவார். ஆண்டவர் வந்து நல்ல கிரீடம். அதுக்காக தான் ஆண்டவருடைய தலையில முள் கிரீடம் சொன்னாங்க. என்ன கொடுத்தாமா? முள் கிரீடம் சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிரீடத்தை சூட்டுறதுக்காக தான் அவருக்கு முள் கிரீடம் இல்ல. ஆகவே ஆண்டவர் உங்களை கிரீடம் சூட்டி ஆசைப்படி சொல்லுவாங்க. பக்கத்துல சொல்லுவாங்க, சொன்னார்கிட்ட போனா இவன் என்னத்தை கண்டா, முன்னத்தை விட இப்போ மோசமா தான் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் உங்களை எல்லாரும் முன்னாலேயும், சத்துக்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் முன்னாலேயும் உங்களை நிந்தித்தவங்க, தூசித்தவங்க, போய் என்னத்தை கண்ட கேட்டவங்க மக்களையும் உங்களுக்கு ஒரு கிரீடத்தை தலையிலே சூட்டுவார். ஹல்லேலூயா. சூட்டி உங்களை கனப்படுத்துவார். முன்பாகவும் இல்ல அன்றைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ நம்ம அந்த போயிட்டோமே இல்லம்மா செய்தாரு, செத்து போன உயிரோட எழுப்புனாரு. அப்படி இருந்தும் அவங்களுக்கு நம்பிக்கை வரல பார்த்தீங்களா? அதனால அந்த நம்பிக்கை, விசுவாசம், ஆண்டவர் மேல் வைக்கிற பாசம், அன்புனா அவர் தான் உங்களுக்கு கொடுக்கணும். என்ன செய்யலாம்? அவர் கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த அன்பு வரும், அந்த பாசம் வரும், அந்த நம்பிக்கை வரும். அவர் பின்பற்ற உங்களுக்கு அந்த கிருபையை தருவார். ஹல்லேலூயா. அவர்தான் தரணும். ஆகவே இந்த மாதத்திலே உங்கள் தலையில 5 அனுபவங்களை வைக்கிறார். என்னெல்லாம் வைக்கிறார்னா, முதல்ல தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். இரண்டாவது நம் தலையில் நித்திய மகிழ்ச்சியை வைக்கிறார். மூன்றாவது நம் தலையில் பலனை வைக்கிறார். தேவ பலன். என்ன பலன்? தேவ பலன். ஆமா, அதான் ஒரு சொல்லும்போது தேவ பலத்தில் அவர் பேதுரு சொல்றார், தேவனுடைய பலத்தில் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு என்று சொல்கிறார். 1 பேதுரு 1:5 சொல்றார், தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்கள். தேவ பலன், தேவனுடைய பலன் நமக்கு தருகிறார். அப்புறம் 4வதாக தலையை என்ன செய்றாரு, ஆபத்து காலங்கள், உபத்திர காலங்கள், கஷ்ட காலங்கள் வரும்போது மோடி பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. 5வதாக நம் தலையை கிரீடம் வைக்கிறார். கர்த்தர் தாமே என்ற செய்தியை ஆசீர்வதித்து தருவாராக.